Welcome students, 11th standard Biozoology Unit 2 Chapter 3 Tissue Level of Organization Topic Epithelial Tissue Part 2. Today we are discussing about glandular epithelium and compound epithelium. First we have to see glandular epithelium. Glands அப்படினா என்ன சுரப்பிகள், அதோட ஃபங்க்ஷன் என்ன செக்ரீஷன்ஸ், இது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ glandular epithelium அப்படின்னு சொல்லும்போது they are classified into two category, exocrine glands and endocrine glands அப்படின்னு பிரிக்கிறாங்க. glandular epithelial tissues எங்கெங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, endocrine glandsலையும் இருக்குது, exocrine glandsலையும் இருக்குது. endocrine glandsனால் என்ன டீச்சர்? ductless glands that secrete hormone. டியூப் இருக்காது, there is no duct, ductன்ற ஒன்று வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. வாட் இஸ் த செக்ரீஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன். திஸ் ஹார்மோன் டைரக்ட்லி மிக்ஸ்டு வித் பிளட். இந்த ஹார்மோன் வந்து டார்கெட் சைட் செக்ரீட் ஆகி எங்கே போயிடும், ரத்தத்தின் வழியாக டார்கெட் சைட்டுக்கு வந்து போயிடும். ஒரு பர்டிகுலர் ஆர்கன் வந்து ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு கிளாண்ட் இருக்குன்னா தைராக்சின்கிற ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அது டைரெக்டாக என்ன பண்ணும், பிளட்டில் கலந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு ரீச் ஆகிடும். சரிங்களா? இப்போ என்டோக்ரைன் கிளாண்ட்னாலே டக்ட்லெஸ் கிளாண்ட் தி செக்ரேட் ஹார்மோன். வாட் இவன் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் டீச்சர்? எக்ஸோக்ரைன் கிளாண்ட்னா டக்ட் கிளாண்ட், நாளமுள்ள சுரப்பிகள். தி செக்ரேட் என்சைம்ஸ் அண்ட் அதர் செக்ரேஷன், சலைவா, மியூக்கஸ், இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் எல்லாம் சுரக்கக்கூடியது எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட்லையும் கிளாண்டுலார் எபித்திலியல் டிஷ்யூ இருக்குது, அண்ட் என்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்லையும் கிளாண்டுலார் எபித்திலியல் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே டீச்சர், எக்ஸோக்ரைன் கிளாண்டை ஃபர்தராக டிவைட் பண்ணியிருக்காங்க யூனி செல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார் அப்படின்னு. யூனினா சிங்கிள் செல்லுலார் ஆர்கனல் அண்ட் மல்டி செல்லுலார் ஆர்கனுங்கிற போது நிறைய செல்களால் ஆக்கப்பட்ட எக்ஸோக்ரைன் கிளாண்ட். இந்த மல்டி செல்லுலார் எக்ஸோக்ரைன் கிளாண்டை ஃபர்தராக 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர், பேஸ்ட் ஆன் தேர் செக்ரிட்டரி யூனிட் அண்ட் பேஸ்ட் ஆன் தேர் மோட் ஆஃப் செக்ரீஷன். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். அமைப்பின் அடிப்படையில் மல்டி செல்லுலார் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா சிம்பிள் கிளாண்ட், காம்பவுண்ட் கிளாண்ட், எளிய சுரப்பிகள், கூட்டு சுரப்பிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எளிய சுரப்பிகள் மற்றும் கூட்டு சுரப்பிகளில் கிளாண்டுலார் எபித்திலியல் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் பேஸ்ட் ஆன் தி செக்ரிட்டரி யூனிட்ஸ், எந்த இடத்துல செக்ரீஷன்ஸ் இருக்குது, சுரப்பு நடக்குது அப்படின்றத பொறுத்துட்டு கிளாண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. டியூபுலார், அல்வியோலார், டியூபிலோ அல்வியோலார் அப்படின்னு. அதாவது டியூப்லேயே செக்ரீட் ஆனால் டியூபுலார், அல்வியோலை அப்படின்னா பவுச்சாக இருக்கும், பையாக இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம லங்ஸுக்குள்ள உள்ள ஏர் சாக்ஸ், அந்த பை வந்து பவுச்சாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏர் சாக்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் அல்வியோலை, அசீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டியூப்லோ அல்வியோலார்னால் 2 இடத்துலையுமே செக்ரேட் ஆனால் டியூப்லோ அல்வியோலார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரேட்டரி யூனிட்ஸை பேஸ் பண்ணி எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா மோட் ஆஃப் செக்ரீஷன் எந்த மெத்தடில் அது செக்ரேட் பண்ணுது, மீரோக்ரைனா, கோலோக்ரைனா, அப்போக்ரைனா? பகுதி சுரப்பி, புற சுரப்பி, முழு சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. இப்போ ஹோலோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னா வந்து நம்ம பாடி ஃபுல்லாக ஸ்கின் இருக்குது, ஸ்கின்னில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வெட் வந்து செக்ரேட் ஆகுதுல்ல, ஸோ ஸ்கின்னை வந்து ஹோலோக்ரைன் கிளாண்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அது மாதிரி செபம்லாம் செக்ரேட் ஆகுதுல்ல, ஆயிலி சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபேஸில் வந்து செக்ரேட் ஆகுதுல்ல, இதுக்கெலாம் எக்ஸாம்பிளாக நம்ம ஹோலோக்ரைன் கிளாண்டை சொல்லலாம். அதே மாதிரி அப்போக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேமரி கிளாண்ட், இந்த மாதிரியான கிளாண்ட்ஸ் எல்லாமே அப்போக்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த மோட் ஆஃப் செக்ரீஷன்ஸோ அதை பொறுத்துட்டு கிளாண்ட்ஸை வந்து மீரோக்ரைன், கோலோக்ரைன், அப்போக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. மீரோக்ரைன் அப்படின்னா பகுதி சுரப்பிகள், நாட் கம்ப்ளீட், ஃபுல்லாக இருக்காது, பார்ஷியல் கிளாண்ட் அந்த மாதிரி கூட சொல்லலாம். Glandular epithelium, some of the cuboidal or columnar cells get specialized for secretions and are called glandular epithelium. Glandular epitheliumனா என்ன சொல்லியிருக்காங்க, சில கனசதுர வடிவ செல்களாக இருக்கட்டும் அல்லது தூண் வடிவ செல்களாக இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு சிறப்பான பணி இருக்குது, அதாவது சுரத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளாண்டுலார் எபித்திலியம் அப்படின்னு சொல்கிறோம். There are mainly 2 types of glandular epithelium, one is unicellular, another one is multicellular. இப்போ யூனிசெல்லுலார் அப்படின்னு பார்க்கும்போது கன்சிஸ்டிங் ஆஃப் ஐசோலேட்டட் கிளாண்டுலார் செல்ஸ்
அதாவது வந்து கோப்லெட் செல்ஸ் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால், அலிமெண்ட்ரி கெனால்னு சொல்லக்கூடிய அந்த உணவு பாதையில் இருக்கக்கூடிய கோப்பை வடிவ செல்கள், அது வந்து யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க கிளாண்டுலார் எபித்தீலியத்துக்கு. அண்ட் மல்டி செல்லுலார் கன்சிஸ்டிங் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ். மல்டி செல்லுலார் கிளாண்டுலார் எபித்தீலியத்துக்கு பெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சலைவரி கிளாண்ட். யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் கிளாண்டுலார் எபித்தீலியத்துக்கு என்ன சொல்கிறாங்க, கோப்லெட் செல்ஸ் சொல்கிறாங்க. கோப்பை வடிவ செல்கள் ஒரு மியூக்கஸை செக்ரீட் பண்ணும். அது எந்த இடத்துல இருக்குன்னா அலிமெண்ட்ரி கெனாலில் இருக்குது. அதே மாதிரி மல்டி செல்லுலார் கிளாண்டுலார் எபித்தீலியத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சலைவரி கிளாண்ட்ஸ், உமிழ்நீர் சுரப்பிகள். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், பரோட்டிட், சப்லிங்குவல், சப்மாக்ஸிலரி, இது எல்லாமே வந்து 3 pairs ஆஃப் சலைவரி கிளாண்ட்ஸ், 6 சலைவரி கிளாண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு லோவர் கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கீங்க. On the basis of mode of boring and their secretions, glands are divided into 2 categories, namely exocrine and endocrine. இப்போ எந்த இடத்துல அந்த செக்ரீஷன் கொட்டப்படுது அப்படின்றத பொறுத்துட்டு எக்ஸோக்ரைனா எண்டோக்ரைனா அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ டக்ட் வழியாக போணுச்சு அப்படின்னா அது எக்ஸோக்ரைன். டக்டில் இல்லாமல் டைரெக்டாக வந்து டியூப்பில் இல்லாமல் டைரெக்டாக பிளட்டில் மெங்கலானா அது எண்டோக்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸோக்ரைன் கிளாண்ட் செக்ரீட் என்னென்னலாம் செக்ரீட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் கோழை பொருள்னு சொல்லக்கூடிய மியூக்கஸை செக்ரீட் பண்ணும், சலைவாவை சலைவரி கிளாண்ட்ஸ் வந்து சலைவாவை செக்ரீட் பண்ணும், ஏர் வேக்ஸ், காதில் வந்து மெழுகு மாதிரியான ஒரு அமைப்பு அந்த க்ளீன் பண்ணும்போது பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணும்போது வருது இல்லையா, ஸோ ஏர் வேக்ஸ். அடுத்து வந்து ஆயில், உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா அந்த செப்பம் மாதிரியான ஆயில் வந்து செக்ரேட் ஆகும். அண்ட் மில்க், மதர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மில்க் செக்ரேட் பண்ணுறது. அண்ட் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், பெப்சின், ரெனின், இந்த மாதிரி ஏகப்பட்ட டைஜஸ்டிவ் என்சைம் நம்ம பாடியில் இருக்குது. ஸோ இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸோக்ரைன் கிளாண்ட் செக்ரேட் பண்ணக்கூடிய செக்ரீஷன்ஸ் தான். தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிலீஸ்டு த்ரூ த டக்ட் ஆர் டியூப். இது எதன் வழியாக போகும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளம், ஒரு டக்ட், ஒரு டியூப் வழியாக தான் செல்லும். அதனால அது எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன் கான்ட்ராஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னா டு நாட் ஹாவ் எனி டக்ட், எந்தவித நாளமும் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்காது. தேர் செக்ரீஷன்ஸ் ஆர் கால்டு ஹார்மோன். எக்ஸோக்ரைன் கிளாண்டோட செக்ரீஷன் அப்படிங்கிறது வந்து என்சைமாக இருக்கலாம், மியூக்கஸாக இருக்கலாம், சலைவாவாக இருக்கலாம், ஏர் வேக்ஸ், ஆயில், மில்க், டைஜஸ்டிவ் ஜூஸஸ், எது வேணால் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனால் எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்மோன் தான். எண்டோக்ரைன் கிளாண்டோட செக்ரீஷன்ஸ் என்ன, ஹார்மோன். அண்ட் செக்ரீட்டட் டைரக்ட்லி இன்டு த ஃப்ளூயிட் பாத்திங் த கிளாண்ட். த எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார். அதையும் வந்து ஒரு செல் பல செல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. மல்டி செல்லுலார் கிளாண்ட்ஸ் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு சிம்பிள் காம்பவுண்ட் அப்படின்னு பிரிச்சிருக்காங்கடா. based on their secretory unit as tubular, alveolar, tubulo-alveolar அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. And then based on the mode of secretion, exocrine glands are further classified into merocrine, colocrine and apocrine. மீரோக்ரைன், கோலோக்ரைன், அப்போக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இங்கே கிளாண்டுலார் எபித்தீலியத்தோட ஸ்ட்ரக்சர் நமக்கு காமிச்சிருக்காங்க. யூனிசெல்லுலார் கிளாண்ட்ஸ், இது வந்து மல்டி செல்லுலார் கிளாண்ட்ஸ் காமிச்சிருக்காங்க டெக்ஸ்ட் புக்கில். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து இந்த சார்ட் காமிச்சு அந்த ஃபோட்டோ உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்கம்மா. கிளாண்டுலார் எபித்தீலியம் அப்படிங்கிறது வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் காலம்னார் ஆர் குயூபாய்டல் செல்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபார் செக்ரீஷன்ஸ் வந்து 2 டைப் ஆஃப் செக்ரீஷனோட அடிப்படையில் 2 டைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார். இங்கே செக்ரீஷன் வரக்கூடாதுமா, ஸ்ட்ரக்சர்னு தான் வரணும், ஏன்னா செல்ஸ் தான் அங்கே இருக்குது. கன்சிஸ்ட் ஆஃப் இப்போ யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்லும்போது கன்சிஸ்ட் ஆஃப் ஐசோலேட்டட் கிளாண்டுலார் செல்ஸ். எக்ஸாம்பிள் கோப்லெட் செல்ஸ் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால். நம்ம பார்த்தோம் இல்லையா, அலிமெண்ட்ரி கெனாலில் உள்ள கோப்பை வடிவ செல்கள் வந்து யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் உள்ள தியரியில் பார்த்ததே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மல்டி செல்லுலாருக்கு சலைவரி கிளாண்ட்ஸ் காமிச்சிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் போரிங் ஆஃப் தேர் செக்ரீஷன் கிளாண்ட்ஸ் ஆர் 2 டைப்ஸ், எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன். எக்ஸோக்ரைனில் பாருங்கள் நம்மளுக்கு வந்து இது காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஐயில் என்ன, டிஎஸ் செக்ரீஷன் தானே. டிஎஸ் அப்படின்ற கண்ணீரும் ஒரு செக்ரீஷன் தானே. அது மாதிரி சலைவா, மியூக்கஸ், ஏர்வேக்ஸ், ஆயில், மில்க், இது டைஜஸ்டிவ் என்சைம் எல்லாமே எக்ஸோக்ரைன். நெக்ஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து டக்லெஸ் கிளாண்ட்ஸ், நோ டக்ட். அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது, இது வரைக்கும் பார்த்தது வந்து கிளாண்டுலார் எபித்தீலியல் டிஷ்யூ பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் எபித்தீலியம். காம்பவுண்ட் எபித்தீலியம்னா என்ன டீச்சர்? காம்பவுண்ட் அப்படின்னாலே மேடப் ஆஃப் மோர் தேன் 1 லேயர், மல்டி லேயர்டு. காம்பவுண்ட் எபித்தீலியம்னாலே எத்தனை லேயர் இருக்கும், மல்டி லேயர்ட் ஆஃப் செல்ஸ்.
அண்ட் thus have a limited role in secretions and absorption. ஏன்னா ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பார்க்கும்போது செக்ரீஷன் அண்ட் ஆல்சோ அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் எபித்தீலியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராட்டிஃபைட் அண்ட் டிரான்சிஷனல், அடுக்காகவும் இருக்கும் அண்ட் இடைநிலையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ், வேதிய மற்றும் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்கு எகெயின்ஸ்டாக பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறது தான் காம்பவுண்ட் எபித்தீலியத்தோட ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தே கவர் த ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின், நம்ம ஸ்கின்னில் தோலில் வந்து ரொம்ப கடினமான பகுதிகளை போர்த்தி காணப்படக்கூடிய எபித்தீலியம் வந்து காம்பவுண்ட் எபித்தீலியம். அதே மாதிரி த மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டி இருக்கு இல்லையா, வாய்க்குழின்னு சொல்லுவீங்க இல்லையா, இந்த வாய்க்குழியில் வந்து இந்த மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஈரப்பதமான அந்த பகுதிகள், அந்த இடத்துல இருக்கக்கூடியது காம்பவுண்ட் எபித்தீலியம். அண்ட் தென் பேரிங்ஸ்னு சொல்லக்கூடிய தமிழில் தொண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னர் லைனிங் ஆஃப் த டக்ட்ஸ் ஆஃப் சலைவரி கிளான்ஸ், உமிழ்நீர் சுரப்பிகளோட இன்னர் லைனிங், அந்த உமிழ்நீர் சுரப்பிகளுக்குன்னு சில டக்ட் இருக்குடா. என்னென்ன டக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோலின் டக்ட், ரிவினிஸ் டக்ட், இந்த மாதிரி நிறைய டக்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு கிளாண்டுக்கும் ஒவ்வொரு டக்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா அந்த டக்டோட லைனிங்கில், சலைவரி கிளான்ஸோட டக்டில் உள்ள லைனிங்கில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா காம்பவுண்ட் எபித்தீலியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் பேங்க்ரியாட்டிக் டக்ட், பேங்க்ரியாஸ் இருக்கு இல்லையா, பேங்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய அந்த நாளத்துக்கு பேர் பேங்க்ரியாட்டிக் டக்ட், அதுலேயுமே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா காம்பவுண்ட் எபித்தீலியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. There are 4 types of compound epithelium: stratified squamous, cuboidal epithelium, columnar epithelium and transitional epithelium அப்படின்னு 4 டைப் காமிச்சிருக்காங்க. ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் அப்படின்னா, ஸ்ட்ராட்டிஃபைடுனா அடுக்கு லேயராக இருக்குது, ஸ்குவாமஸ் அப்படின்னா ஃப்ளாட் அண்ட் செல்ஸ், அப்போ அடுக்காக உள்ள தட்டை வடிவ எபித்தீலியம். அடுத்து கியூபாய்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கியூப் லைக் செல்ஸ் ஆர் ப்ரெசென்ட். காலம்னார்னாலும் தெரியும் இல்லையா, நல்லா டாலாக இருக்கும் செல்ஸ் எல்லாமே, நல்லா தூண் மாதிரி இருக்கும். அண்ட் டிரான்சிஷனல், இடைநிலையில் இருக்கக்கூடியது வந்து டிரான்சிஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம், ஸ்ட்ராட்டிஃபைஸ்னால் அடுக்குன்னு சொன்னேன், ஸ்குவாமஸ்னால் தட்டையான செல்கள் இருக்குன்னு சொன்னோம். அதுலேயே 2 டைப் இருக்கா, ஒன்று கெரட்டினைஸ்டு, இன்னொன்று நான் கெரட்டினைஸ்டு. கெரட்டின் அப்படின்றது என்ன, இட் இஸ் நத்திங் பட் ப்ரோட்டீன். அந்த லேயர் வந்து அந்த டிஷ்யூ வந்து கெரட்டின் ஃபுல்லாக பாமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கெரட்டினைஸ்டு டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா எபிடர்மிஸ்னால் என்ன, ஸ்கின்னோட அவுட்டர் லேயரை தானே எபிடர்மிஸ்னு சொல்லுவீங்க. அதில் வந்து ட்ரை ஏரியா, நம்மளோட உள்ளங்காலில் ரொம்ப சொரன்னு இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து கெரட்டினைஸ்டு டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் ஃபார்ம்ஸ் த ட்ரை எபிடர்மிஸ் ஆஃப் ஸ்கின். அப்போ ஸ்கின்னில் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே வந்து கெரட்டினைஸ்டு டைப், சரிங்களா. அதே மாதிரி நான் கெரட்டினைஸ்டு டைப் எங்கே இருக்குது அப்படின்னா, கெரட்டின் இல்லாத இடங்கள் அப்படின்னா லைனிங் ஆஃப் ஈசோஃபேகஸ், அந்த ஃபுட் பைப் இருக்கு இல்லையா, ஃபுட் பைப்போட லைனிங், மவுத், அப்புறம் கன்ஜெக்டிவான்னு சொல்லக்கூடிய ஐயோட அந்த இணைப்பு பகுதி இருக்கு இல்லையா, வெளியில் இருக்கு இல்லையா, கன்ஜெக்டிவா, இந்த கன்ஜெக்டிவா ஆஃப் த ஐ அண்ட் வெஜைனா, ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃபீமேல், இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியது நான் கெரட்டினைஸ். ஏன்னா லூப்ரிகண்டாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் வழவழப்பாக இருக்கும், மியூக்கஸ் செக்ரிட்டரி நேச்சர் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதெல்லாமே நான் கெரட்டினைஸ்டு. பட் கெரட்டினைஸ்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ட்ரையாக இருக்கிற எபிடர்மிஸ் அந்த இடத்துல உள்ளதான் கெரட்டினைஸ்டு, ஓகேங்களா. ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல் எபித்தீலியம் பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தது ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் பார்த்தோம், அடுத்து கியூபாய்டல் பார்க்குறோம். ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல் எபித்தீலியம் அப்படின்னு பார்த்தா எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபவுண்ட் இன் மோஸ்ட் டக்ட் ஆஃப் ஸ்வெட் கிளான்ஸ், வியர்வை சுரப்பிகள்லையும் அண்ட் மேமரி கிளான்ஸ்னு சொல்லக்கூடிய பால் சுரப்பிகள்லையும் ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல் எபித்தீலியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் ஸ்ட்ராட்டிஃபைடு காலம்னார் எபித்தீலியம், தூண் வடிவ எபித்தீலியல் செல்கள், அடுக்கு செல்கள் எங்கே இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நம்ம பாடியில் அப்படின்னு சொல்கிறாங்க. லூமன் ஆஃப் த பேரிங்ஸை சுற்றி உள்ள அந்த பகுதி லூமனில் அந்த வளைய மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாலலாம் இருக்கக்கூடியது வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு காலம்னார் எபித்தீலியல் செல்ஸ். அண்ட் மேல் யுரித்ரா, மேல் ரீப்ரொடக்டிவ் இது எக்ஸ்கிரிட்டரி பார்ட்டு தான் வந்து யுரித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லைனிங் ஆஃப் சம் கிளாண்டுலார் டக்ட், சில கிளாண்டுலார் டக்ட்ஸ்லையுமே வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு காலம்னார் எபித்தீலியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் டிரான்சிஷனல் எபித்தீலியம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரிட்டர்னால் அந்த கிட்னிலேருந்து ஒரு லேயர் வரும், ஒரு டியூப் வரும் இல்லையா, யூரினை கலெக்ட் பண்ணிட்டு வர டியூபுக்கு பேர் தான் யூரிட்டர். அந்த யூரிட்டரில் வந்து டிரான்சிஷனல் எபித்தீலியம் இருக்குது. அது மாதிரி யூரினை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிளாடர், யூரினரி பிளாடரில் வந்து டிரான்சிஷனல் எபித்தீலியம் இருக்குது. அண்ட் தென் த பார்ட் ஆஃப் யூரித்ராவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஷனல் எபித்தீலியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. யூரித்ராவில் சில பகுதிகளில்
திஸ் எபித்திலியம் அலோஸ் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன். எதுக்கு யூஸ் ஆகுது இந்த டிரான்சிஷனல் எபித்திலியம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா நிறைய வாட்டர் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஸ்டொமக் வந்து ரொம்ப பல்ஜான மாதிரி இருக்கும். ஆஃப்டர் தேட் வந்து யூரின் கொஞ்சம் நேரம் கழித்து அது எல்லா ப்ராசஸும் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யூரினரி பிளாடர் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பல்ஜ் ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும் இல்லையா. அப்போ ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து என்ன கலெக்ட் ஆகிடுச்சு, யூரின் வந்து கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு ஆஃப்டர் டிசார்ஜிங் த யூரின் வந்து எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பிளாடர் என்ன ஆயிரும், கொஞ்சம் கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த டிரான்சிஷனல் எபித்திலியம். அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன், பாதுகாப்பு பணியையும் செய்யக்கூடியது டிரான்சிஷனல் எபித்திலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்பவுண்ட் எபித்திலியம் மல்டி லேயர்டு செல்ஸ் சொன்னோம். லிமிட்டட் ரோல் தான் செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின் அண்ட் மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் பக்கல் கேவிட்டி, பேரிங்ஸ், இன்னர் லைனிங் ஆஃப் டக்ட் ஆஃப் சலைவரி கிளான்ஸ், பேங்க்ரியாட்டிக் டக்டில் இருக்குன்னு சொன்னோம். ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டி லேயர்டு செல்ஸ் காம்பவுண்ட் எபித்திலியம் எப்படி இருக்கும், லேயர் வந்து மல்டி லேயர்டு செல்ஸ் இருக்கும். எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம், ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின்னில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பக்கல் கேவிட்டிலையும் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, காம்பவுண்ட் எபித்திலியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆல் செல்ஸ் ஆஃப் த எபித்திலியம் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை அ லிட்டில் இன்டர்செல்லுலார் மெட்டீரியல். ஒவ்வொரு எபித்திலியுமே எப்படி வந்து இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் லிட்டில் இன்டர்செல்லுலார் மெட்டீரியல். ஒரு செல் இருக்குது, அடுத்து இன்னொரு செல் இருக்குது, இந்த ரெண்டு செல்லுக்கு இடையில இன்டர்செல்லுலார் மெட்டீரியலால் பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் மோஸ்ட் ஆஃப் த அனிமல் டிஷ்யூ ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொவைட் போத் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் லிங்க் பிட்வீன் இட்ஸ் இண்டிவிஜுவல் செல்ஸ். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில எப்படி வந்து இணைப்பு பாலமாக செயல்படுது அப்படின்னு பாருங்க. இன் மோஸ்ட் ஆஃப் த அனிமல் டிஷ்யூஸ் ஸ்பெஷலைஸ்டு ஜங்ஷன்ஸ், ஒரு சிறப்பு வாய்ந்த இணைப்பு பாலம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் லிங்க், அமைப்பு ரீதியாகவும் லிங்காக இருக்குது அண்ட் ஃபங்க்ஷனலாகவும் செயல் ரீதியாகவும் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 டைப் ஆஃப் ஜெல் ஜங்ஷன்ஸ் நமக்கு காமிச்சிருக்காங்க. எபித்திலியத்துலேருந்து எத்தனை ஜங்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 3 டைப் ஆஃப் ஜெல் ஜங்ஷன்ஸ் இருக்குது. தீஸ் ஆர் கால்டு டைட் ஜங்ஷன்ஸ், அட்கரிங் ஜங்ஷன் அண்ட் கேப் ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைட் ஜங்ஷன்னா என்ன டீச்சர் அப்படின்னா, ஹெல்ப் டு ஸ்டாப் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் லீக்கேஜிங் அக்ராஸ் எ டிஷ்யூ. இப்போ ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய ஜங்ஷனை தான் வந்து டைட் ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைட் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இதுலேருந்து இன்னொன்றுக்கு வந்து டிஷ்யூ சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் லீக்கிங் அக்ராஸ் எ டிஷ்யூ அதை வந்து ஸ்டாப் பண்ணும். எந்த வித சப்ஸ்டன்ஸஸும் வந்து லீக்கேஜ் ஆகிடாமல் ஸ்டாப் பண்ணுறது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது வந்து டைட் ஜங்ஷனோட ஒர்க்கு. அண்ட் அட்கரிங் ஜங்ஷன், அட்கரிங்னா என்னது, பக்கத்தில் இருக்கக்கூடியது. அப்போ பெர்ஃபார்ம் சிமெண்டிங் டு கீப் நெய்பரிங் செல்ஸ் டுகெதர். பக்கத்தில் உள்ள செல்ஸை வந்து சிமெண்டிங் நல்லா கெட்டியாக இறுக்கியாக பிடிச்சிக்கிறதுக்கு, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. அட்கர் அப்படின்னா என்ன, பசை ஒட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அட்கரிங் ஜங்ஷன் ரொம்பவே வந்து அட்கசிவாக இருக்கிறதுக்கு, சிமெண்டிங்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்பரிங் டிஷ்யூஸ் செல்ஸோட. அண்ட் கேப் ஜங்ஷன் ஃபெசிலிட்டேட் த செல்ஸ் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர் பை கனெக்டிங் த சைட்டோபிளாசம் ஆஃப் அட்ஜாயினிங் செல்ஸ். ஒரு செல்ஸுக்கு இன்னொரு செல்ஸுக்கு இடையில என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டுருக்கிறது, கொஞ்சம் கேப் இருந்தால் அதுக்கு பேர் கேப் ஜங்ஷன். இது ஈஸியாக வந்து என்ன ஆகும், ஃபெசிலிட்டேட் த கம்யூனிகேட்டிங் வித் ஈச் அதர். ஈஸியாக ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு இடையில் என்ன நடக்கும் அப்படின்னா கம்யூனிகேஷன் நடக்கும். எப்படி டீச்சர் அப்படின்னா கனெக்டிங் த சைட்டோபிளாசம் ஆஃப் அட்ஜாயினிங் செல்ஸ். பக்கத்தில் உள்ள செல்ஸ் மூலமாக அது வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா பாருங்கள், சைட்டோபிளாசத்துலேருந்து என்ன பண்ணுது, அழகாக ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து கம்யூனிகேஷன் நடக்குது. எந்த ஜங்ஷன் மூலமாக, கேப் ஜங்ஷன் மூலமாக. கேப்னாலே இடைவெளி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இடைவெளி இருந்தாலே என்ன பண்ணுது, அந்த சைட்டோபிளாசம் வழியாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. ஃபார் த ரேபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அயான்ஸ், எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுனா தன்னோட அயான்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. அண்ட் ஸ்மால் மாலிகுல்ஸ், சின்ன சின்ன மாலிகுல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குது. சம்டைம்ஸ் ஈவன் பிக் மாலிகுல்ஸை கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குது. இது கேப் ஜங்ஷன். ஜெல் ஜங்ஷன் நம்ம மறுபடியும் பார்க்கலாமா. These are the junction that provide structural and functional link between adjacent cells. ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில உள்ள ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் லிங்க் அப்படின்னு சொன்னோம். 3 டைப் பார்த்தோம் இல்லையா, டைட் ஜங்ஷன்ஸ், அட்ஹரிங் அண்ட் கேப் பார்த்தோம். இங்கே அட்ஹரஸ் ஜங்ஷன்,
இது டெஸ்மோசோம், டைட் ஜங்ஷன் டயக்ராம் காமிச்சிருக்காங்க அண்ட் கேப் ஜங்ஷன்ஸ். இந்த சைடு காமிச்சிருக்கிறது ஆக்டின், இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ், ஆக்டின் காமிச்சிருக்காங்க. அட்ஹெசிவ் ஆர் அட்ஹெரிங் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள். இங்கே எப்படி இருக்குது, இணைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே அட்ஹெரஸ் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துங்க இணைப்பு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி டைட் ஜங்ஷனில் டைட்டாக காமிச்சிருக்காங்க. கேப் ஜங்ஷனில் இந்த 2 க்ரீன் கடையில் கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க. டைட் ஜங்ஷனோட ஒர்க் என்ன சொன்னால், ஹெல்ப் டு ஸ்டாப் த சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் லீக்கேஜிங் அக்ராஸ் எ டிஷ்யூ. ஒரு டிஷ்யூலேருந்து இன்னொரு டிஷ்யூக்கு வந்து ஏன்னா லீக்கேஜ் எதுவும் நடக்காமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் டைட் ஜங்ஷனோட ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ஹெரிங் ஜங்ஷனோட ஒர்க் என்ன அப்படின்னா, சிமெண்டிங் டு கீப் நெய்பரிங் செல்ஸ் டுகெதர். ஒரு செல்ஸையும் இன்னொரு செல்ஸையும் நல்லா சிமெண்ட் பண்ணிக்கிறது. வாட் இஸ் தட், நல்லா பசை போல் ஒட்டி வச்சுக்கிறது தான் அட்ஹெரிங் ஜங்ஷனோட ஒர்க். கேப் ஜங்ஷனோட ஒர்க் என்ன பார்த்தோம், communicate with each other by connecting cytoplasm of adjoining cells for rapid transfer of ions, small molecule and also big molecules அப்படின்னு பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய வகுப்பில் நம்ம காம்பவுண்ட் எபித்தீலியம் அண்ட் கிளாண்டுலர் எபித்தீலியம் அண்ட் தென் ஜெல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் கிளாஸ் கனெக்டிவ் டிஷ்யூ பற்றி பார்க்கலாம்.